கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பேச பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை வெகு விரைவாகவும் சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் இந்த ஆராதனையை நான் முடிக்க விரும்புகிறேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக இந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து நமக்கு ஏற்படுகிறதான பணப்பற்றாக்குறை, வருமான பற்றாக்குறை, கடன் பிரச்சனைகளில் நிறைய பேர் சிக்கி கொண்டிருப்பதை அறிந்து அதற்கான சில வார்த்தைகளை உங்களோடு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்பதாக நான் சொல்லுறது. அதற்கு பிற்பாடு அது சொல்லி முடிக்கப்படலை. நான் தொடர்ந்து சொல்லுவதாக சொல்லியிருந்தேனே தவிர அடுத்தடுத்த வாரங்களுடைய சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்ததுனால சொல்லவும் முடியல, சொல்லாமல் நான் இருந்தேன். அதை ஒரு சிலர் இடத்துல கேட்டாங்க, நீங்கள் அதை பற்றி தொடர்ந்து சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. நான் மறந்துட்டது போல், ஞாபகப்படுத்துறது போல். சரி, அப்போ அதில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் விருப்பம் இருப்பதனால நான் திரும்ப வாய்ப்பு வரும்போது சொல்லுவதாக சொல்லியிருந்தேன். அது இந்த ஆண்டுக்குள்ளரேவே நம்ம சொல்லி முடிக்கிறதும் நல்லதாக இருக்கும். நம்ம இன்னும் ஒரு 2 வாரங்கள். எனவே அவர்கள் அதை கேட்பதனுடைய காரியமும் இருக்கிறதா செய்கிறது. எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கிறது. அவர்கள் கேட்டார் என்பதற்காக மற்றவர்களுக்கு இந்த கேள்வி இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அநேகருக்கு மனசில் கேள்விகள் இருந்தாலும் அதை கேட்பதற்கான ஒரு தைரியமோ ஒரு மனதிடமோ தோன்றுவது இல்லை. யாராவது கேட்கட்டும், சொன்னால் சொல்லட்டும், சிலர் மனதிலே வைத்துக் கொள்வர்களும் உண்டு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலைமையில் இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும், கேட்டாலும் கேட்காவிட்டாலும் பைபிள் ஒரு வசனம் இருக்குது. அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் திரு வசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுன்னு வசனம் இருக்குது. எனவே இது கேட்டு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கேட்கலனாலும் சொல்ல வேண்டியது தான். இருந்தாலும் கேட்ட பிற்பாடு கேட்கும்போது அதை சொல்லாமல் இருப்பதும் சரியல்ல. இது ரொம்ப அவசியமான ஒரு சத்தியம் என்று கூட நான் சொல்ல முடியும். எனவே நீங்கள் அதை கவனித்து கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். பொதுவாக இந்த வருமான விஷயங்களில், இந்த கடன் பிரச்சனையில், இந்த பணப்பிரச்சனையில் நிறைய பேருக்கு தடுமாற்றம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, சிரமம் இருக்கிறது. மனசளவில் நிறைய பேருக்கு அதனால் ஒரு உளைச்சல் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாகவே தீர்வு உண்டு. ஆனால் அந்த தீர்வுக்கான வழிமுறைகளை தான் அவர்கள் கண்டறிந்து கொள்வதில்லை. அதை குறித்து நான் அன்றைக்கே உங்களுக்கு நான் சொன்னேன். உங்களுடைய வறுமை நிலைமைகள் மாறவும், உங்கள் வருமானங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால், உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து அன்றைக்கு நான் சொன்னது எத்தனை பேருக்கு இன்னும் மனசில் ஞாபகத்தில் இருக்குது என்று எனக்கு தெரியாது. மறந்துட்டீங்களா இல்லை ஞாபகத்தில் வச்சிங்களா என்று சொல்லி சுருக்கமாக ஒரே வார்த்தையிலே அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விவரித்து சொல்லியாச்சு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னாக்கா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும். இது இங்கே தான் சில பேருக்கு இடிக்கும். கொடுக்கறதா? இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு முதல்ல எங்கள்கிட்ட இருந்தால் தானே. இப்படி தான் நம்ம உள்ள இருந்த எதிர்கேள்வி வருகிறது. ஆனால் வேதத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் விதமாக சொல்லும்போது வசனத்தை பார்த்தீங்கன்னா லூக்கா 6:38 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் அது. என்ன சொல்கிறப்பட்டிருக்கு பாருங்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் அது அப்புறம் படிக்கும். முதல்ல இந்த வார்த்தையை பாருங்கள். முதல்ல கொடுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும். நம்ம எப்பொழுதுமே வாங்குவதற்குத்தான் ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாருமே எல்லாருமே வாங்கிறதுல தான் நம்ம பிரியமாக இருக்கிறோம், ஆசையாக இருக்கிறோம், ஆர்வமாகவும் இருக்கிறோம். இந்த கொடுக்கிற விஷயம் என்று சொல்லும்போது சில பேருக்கு இன்னும் அதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இயேசு இதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள்
அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் முதல்ல கொடுங்க, அப்பொழுது தான், அப்போ தான் நான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்போ இந்த பிரமாணத்தை இன்னும் சிலர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லணும். புரிஞ்சிருக்கிறாங்க, சரியாக புரிஞ்சிக்கலை. அதனால தான் அவங்களுக்கு இன்னும் இந்த பணப்பற்றாக்குறையில் இருப்பதுக்கான காரணமே அதுதான். சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க நாங்கள் தான் கொடுத்துட்ருக்குறோமே அப்படின்னு. சுருக்கமாக சில காரியங்களை நான் சொல்கிறேன். இந்த கொடுக்குற விஷயத்தை குறித்து அநேகருக்கு ஒரு தெளிவில்லை என்று நான் சொன்னேன். அதாவது விதைச்சாதான் அறுவடையை நம்ம செய்ய. சில பேர் விதைக்காமையே அறுவடையை அறுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ விதைக்கிறது கிடையாது, ஆனால் அறுக்கணுன்னா எப்படி? அது மாதிரி கொடுக்கறது கிடையாது, ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும், ஆண்டவர்கிட்டேருந்து கிடைக்கணுன்ற எதிர்பார்க்குறாங்க. எனவே இந்த விஷயம் ஆண்டவர் இடத்துல மட்டும் இந்த காரியங்களில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது சிலருக்கு இன்னும் புரியல. அவர் கொடுக்கட்டும், நான் கொடுக்குறேன் இப்படி சொல்கிறாங்க. இப்போ இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு நான் அவர் கொடுத்தாருன்னா நான் கொடுத்துட்றேங்க. ஐயா, அதை தான் சொல்கிறார் ஆண்டவர். நீ கொடுன்னு என்னங்க நம்மளையே சொல்கிறீங்களே அப்படி என்று சொல்லி யோசிக்கிறான். எனவே இயேசு சொன்னதாக ஒரு வசனம் உண்டு, இயேசு சொன்னதாக. ஆனால் எந்த இடத்துல சொன்னார் என்று தெரியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் 35 நீங்கள் படித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:35 சொல்லப்பட்டிருக்கிறது. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். போதும். என்ன வார்த்தை இருக்கு பாருங்க. வாங்குகிறத விட கொடுக்கறது தான் பாக்கியமா பாருங்க. இப்போ ஆண்டவருக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கறது, நீங்கள் கொடுக்குற நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியங்க. இன்றைக்கி கொடுக்கறதுனாலே சில பேருக்கு கஷ்டமாக நினைக்கிறாங்க. புரியாது தான் காரணம். எனவே ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கார். அப்போ கொடுக்காமல் பெற முடியாது என்பதை ஒரு பிரமாணத்தை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னதையே திரும்ப சொல்லி நான் நேரத்தை போக்க விரும்பலை, ஆனாலும் அதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். ஒரு தேவாலயத்திலே ஆண்டவர் போய் ஆராதனையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு ஏழை விதவை என்ன செய்தார்? 2 காசு அங்கே காணிக்க போட்டதை குறித்து நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கீங்க, நம்ம காதால் கேட்டிருக்கிறோம் இந்த சம்பவத்தை. அப்போ இயேசு அங்கே பாராட்டுகிறதை பார்க்கிறோம். நான் அன்னைக்கும் சொன்னேன், ஏன் உன்னால் தான் முடியலையே, வசதி இல்லையே, பாவம் என்று சொல்லி ஆண்டவர் இதை தடுக்கவில்லை, மாறாக அதை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அப்போ என்னென்ன ஆசீர்வாதத்துக்கான வழிமுறைகளை நான் சொல்கிறேன். அதே போல் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அதாவது அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் என்பதை விட அவருடைய பசியை ஆற்ற விரும்புகிறார். 5000 பேருக்கு ஒரு ஜனக்கூட்டம் திரளாக உட்கார்ந்துருக்கிறார்கள். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கொடுக்கணும்னு சொல்கிறவர் கொடுக்க வேண்டியதானே? கவனித்து பாருங்க. இதையும் நான் அன்றைக்கி உங்களுக்கு சொன்னேன். கொடுக்கணும்னு மனசில் விருப்பம் உள்ளவர், மனசில் அவர் பட்டுடுச்சு, அவர் தாங்க கொடுக்கணும். அதுக்கு ஏங்க இங்கே உசுரை வாங்குறாரு? நான் உங்களை சொல்லலை, நான் அந்த சீசரில் தான் சொல்கிறேன். அவர் சொல்ல நீங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கணுன்னாரு. நான் வேறு விதத்தில் நான் அதை பேசி காமிக்கிறேன். கொடுக்குறேன்னு ஆசைப்படுறேன், அவர் கொடுக்க வேண்டியதாங்க. இது எங்கே நம்ம உசுரை வாங்குறேன்? நம்மளை தான் கொடு, நம்ம எங்கே போகிறது? எல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ இவ்வளோ பேருக்கு அப்பத்தை வாங்கிறதுக்கு நான் எங்கே போகிறது? காசு போட்டு வாங்கினா கூட வாங்க முடியாது. 5000 பேர் உட்காந்துருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, நீங்கள் தான் கொடுக்கணும். அப்படி சொல்லிவிட்டு இல்லைன்னு சொன்ன பிற்பாடு அதில் ஒருத்தவன் சொல்கிறான், ஒரு பையன் என்ன செய்கிறான், 5 அப்பத்தையும் அவன் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்தது இங்கே கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போ இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன செய்கிறாரு, அதை கேட்டு வாங்குற, ஐயோ பாவம் அந்த பிள்ளை, ஐயோ அந்த பையன் பசியாக இருப்பான் போல் இருக்கு, ஐயோ அதை வாங்க, அதை வேறு யாராவது பெரியவங்கள்ட்ட இருந்தால் வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னார். என்ன இருக்கோ அதை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறார். வாங்கினார். வாங்கி என்ன செய்தார், வாங்கி அவனிங்க அதை வாங்கி
நான் இப்போ வேறு விதமாக பேசுகிறேன். இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த கதையை கேட்டுட்ருக்குறோம். இப்போ சண்டே கிளாஸில் கேட்டிருப்போம், பிரசங்கத்தில் கேட்டுட்ருக்கோம். ஆமாங்க, எதை எடுத்தாலும் இந்த கொடுக்குறோன்னா ஒன்று இந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்து சொல்லிட்டு வந்துடுவாங்க. எல்லா பிரசங்கமாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது தானே. கரெக்ட், கவனிங்க. இப்போ இந்த அப்பத்தை அந்த மீனையும் வாங்கின இயேசுநாதர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல பிட்டு வாயில் போட்டு பார்த்தார். நான் இப்போ வேறு விதமாக பேசினா தானே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுமாதிரி யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, ஏன்னா 5 அப்பம் 2 மீன் ஆச்சா, மீனில் நல்ல எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா வறுத்தல் இருக்கா இல்லைன்னு தெரியலையே, உப்பு காரமாக இருக்குதா, அது காரம் அதிகமாக இருக்கான்னு தூக்கலாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அப்பமும் என்ன நல்ல ப்ரெட்டு நல்ல மெதுவாக இருக்கா, சாப்பிட்டா இருக்கா என்று சொல்லி சாப்பிட்டு பார்த்தாரு. அதுக்கு தான் கேட்குறேங்க. அதை வாங்கி அவர் என்ன சாப்பிட்டா பார்த்தாரு. அதை வாங்கி என்ன செய்தார், மேலே வானத்துக்கு நோக்கி ஜெபம் பண்ணி பிட்டு கொடுக்குறார். அப்போ வாங்கினதுடைய நோக்கம் என்னன்றதை புரிஞ்சுங்க முதல். இதை தான் இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையிலேயே ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குற காரியமே அதுதான். எதுவும் வாங்கி அவர் ஜோப்பில் போட்டுக்கிறதுக்கு இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறத வாங்கி அவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கேட்குறாரு. சில பேருக்கு கொடுக்க மனசு வர மாட்டுது. பரவாயில்ல, அந்த பையன் கொடுத்துட்டான். இன்றைக்கு நான் பார்த்தேன் ஆராதனையில் ஒரு பையன் கொண்டு வந்து ஒரு காணிக்கை உண்டியல் பாருங்கள். நான் அப்புறமா தான் இப்படி போட்டுட்டு வரும்போது தான் பார்க்குறேன், அதில் பேர் இதெல்லாம் எழுதி ஒட்டி இருக்குது. பேருன்னு நான் அதுக்காக சொல்லலை, அவனோட வாஞ்சை. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. பாருங்கள், நான் வாரம் சொல்லியிருக்கேன், இங்கே நிறைய கிடைக்கும் உண்டியல் இருக்குது, வாங்கிட்டு போங்கன்ற. வாங்கி ஒரு 6 மாதமாக இருக்குதுங்க. வாங்கி நீங்கள் சின்னதாக உங்களுக்கு சேகரித்து கர்த்தருக்கு கொடுக்கணுன்ற முடியல இல்லையா, நம்மளால தான் மொத்தமாக கொடுக்க முடியலையே. வாங்கி அப்பப்போ கிடைக்கிறத சிறுக சேர்த்து வச்சு கொடுக்கலாமே. அப்போ இதெல்லாம் நம்ம கேட்டோமா என்ன? நான் இந்த சம்பவத்தை சொல்லவும் அவன் செய்த சம்பவத்தை நினைக்கும் போது ஆண்டவர் அவன் நடத்துகிற விதத்தை நான் சொல்ல வருகிறேன். தானாக முன் வந்து யாருங்க அதை சொல்லிக் கொடுத்தா, யாருங்க சொன்னாது? அப்போ அவன் உள்ளத்தில் சரி கிறிஸ்மஸ் வருது, ஏதோ நம்மளால் முடிந்ததை நம்ம ஒரு சின்னதாக சேகரித்து ஒரு காணிக்கை கொண்டாந்து கொடுப்பேன்னு சொல்லி, ஆமாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. நான் அதை கவனிக்கலை. அதை ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ பாருங்கள், அது வந்து பிள்ளைகளுடைய மனதில் கொடுக்கணுன்றத எண்ணங்களுக்கு நான் சொல்ல வரேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உற்சாகப்படுத்துகிறார் என்று நான் சொல்கிறேன். உண்மை அதுதான். சில பேருக்கு அந்த காரியம் புரியலையே. சரி, இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை வாங்கி அவங்கள்ட்ட தான் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அது என்னவா ஆயிடுச்சு, மல்டிபிள் ஆயிடுச்சு. கொடுக்கும் பொழுது அது பல மடங்காக பெறுகிறதை பார்க்குறோம். இது தாங்க இதில் உள்ள ஒரு ரகசியம். ஆண்டவர் உங்களை கொடுங்கன்னு தொடர்ந்து சொல்லுவதுடைய காரணமே, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடணும், உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உருவிட்டு விட்டணும். ஐயோ, அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. முதல்ல என்னங்க நானே கஷ்டத்தில் உட்காந்துருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் கொடுங்க. ஐயோ, அப்படி கிடையாதுங்க. நீங்கள் திரும்ப பல மடங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். இன்னும் சிலர் உள்ளுக்குள்ளே வரும், ஆமாம் கொடுத்த வரைக்கும் போதும் போ, இதே தான் சொல்லி காலத்துக்கு நானும் தான் கொடுத்து தான் பார்த்தேன், ஒன்றே என்ன வந்த மாதிரி ஒன்றும் தெரில, கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி சிலருடைய எண்ணங்கள் வரணும். கொடுத்துட்டு தானே இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் கொடுக்காமலாம் இல்லையே. அப்படி ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கொட்டலையே. சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்ததாக நான் அந்த சம்பவங்களை மட்டும் நான் மேற்கோள் காட்டுறேன். இந்த சாரிபாத்து விதவை வீட்டுக்கு ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறார் இல்லையா? பாருங்க, ஒரு வசதி படைத்த வீட்டுக்கு அனுப்பாமல் ஆண்டவர் அனுப்புகிறார். சரி போனட்டும், அது போனால் போகுது. அனுப்பப்பட்ட இடத்துல போய் அங்கே போய் விசாரித்து பார்த்தா அந்த அம்மா என்ன சொல்லுது, இருக்கிறதே கொஞ்சோண்டு மாவு, அதில் ஒரு அடை தான் சுட முடியும், அதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டேன்னா அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாமல் சாப்பிட்டு சாவ போகிறோம். இதெல்லாம் நம்ம படித்த விஷயந்தான். ஆனால் அதில் ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். இந்த மனுஷன் விடா கொண்டான் யார், இந்த எலியா. அந்த அம்மா தான் சொல்லுதே, அதோட விட்டுட்டு போகலாமா? ஐயோ சரி பாவம்ப்பா, நீ வர, நான் தெரியாத தரமா, நான் ஏதோ நீ பெரிய ஒரு பணக்கார குடும்பமாக இருக்கும் போல் இருக்கு, என் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இந்த மாதிரி சாரிபாத்தில் இருக்கிற இந்த விதவை வீட்டுக்கு போகணும், நான் ஏதோ நினச்சா ஏதோ பெரிய வசதி படிச்சோம், இங்கே வந்து பார்த்தா தான் உன் பரதேசி குழம்பு எனக்கு தெரியுது, உன்கிட்ட பார்த்த உடனே எனக்கு உன்கிட்ட கேட்குறோன்னே எனக்கு தோணலை. அப்படிலாம் சொல்லலை. நாம் அந்த கூட அப்படி நினைப்போம், இன்னும் ஆண்டு தப்பான அட்ரஸ் வந்துட்டோமா, இங்கே போ நான் உன்னை போஷிக்கிற நேரம், இங்கே ஒன்றும் பார்த்தா ஒன்றுமே இல்லை, இதுவே பஞ்சத்தில் இருக்குதே என்றெல்லாம் சொல்லாமல் விடாப்படியாக அந்த எலியா சொல்கிற காரியம் என்ன, இந்த அம்மா சொல்லுது, இங்கே பாரியா இதுதான் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது சொல்லியும் இருக்கட்டும்,
அதில் முதல்ல என்ன செய்ய, அதில் ஒரு சின்ன அடையாக கொண்டு வாங்க. அப்பா இருக்கிறதே இவ்வளோ தான், அதில் எனக்கு சின்னதாக முதல்ல கொண்டுட்டு வரணுமா. அதே போல் இந்த அம்மா செய்துங்க. நடந்தது என்ன? அப்போ இதெல்லாம் கேட்கும்போது, பார்க்கும்போது, படிக்கும்போது நமக்கு வித்தியாசமாக தோன்றுகிறது. கொஞ்சம் நடைமுறையில் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க தான் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க, அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க, என்ன கொஞ்சம் கூட ஒரு சென்ஸே இல்லை உனக்கு. இப்படி தானே நமக்கு சொல்ல தோணும். இப்போ அந்த இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா, நம்ம தான் சொல்கிறது தான் கேட்டுட்டு இருக்கலையே, ஏன் அது மாதிரி வந்து கழுத்தாக இருக்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன், அப்படி யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அப்படி பேசியிருப்பாங்க. இல்லை அந்த அம்மாவே நினச்சிருக்கிறோம், கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேறேன், இன்னும் தேவ மனுஷன்ற ஒரு தீர்க்கதரிசின்ற ஊழியக்காரன்னு சொல்கிற, ஜெபம் பண்ணுற தெரில, என் நிலைமை உனக்கு பார்த்தா தெரில, உனக்கு பரிதாப நிலைமை, ஐயோ கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் என்ன தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும் இல்லை, நினச்சதாகவும் தெரியல. அது ஏதோ ஒரு சிந்தனையில் என்ன பண்ணிடுச்சு, சரி ஒரு கட்டாயப்படுத்தி கேட்குறாரு என்னன்னு தெரியல. ஆனால் எதிர்பார்த்து செய்ததாக நான் சொல்ல வரல. இது செய்தால் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் என்று நினச்சி அந்த அம்மா செய்து நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்காது. கீழ்ப்படிந்தது, சரி வற்புறுத்தி கேட்குறாரு, தனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, தன்னை இருக்கிறதுல கொஞ்சம் கொடுப்போமே என்று சொல்லி தான் அது செய்தது. இப்படி ஒரு காரியம் நடக்குன்னு அதுக்கு தெரியாது அந்த அம்மாவுக்கு. ஆனால் நடந்தது என்ன, அந்த தேசத்தில் அந்த நாட்டில் அந்த பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் அந்த மாவு அந்த பானையில் குறையவே இல்லையா. எனக்கு ஒரு டவுட் வருதுங்க, நம்ம வீட்டில் ஒரு 2 நாளுக்கு மேலே போச்சுன்னா மாவு புளிச்சு போகுது, இது எப்படின்ற சந்தேகம் எனக்கு இப்போ வருது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதெல்லாம். இது ஏங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? ஏங்க ஃப்ரிட்ஜெல்லாம் எப்போ வந்ததுங்க? இப்போ தாங்க ஃப்ரிட்ஜு. அந்த காலத்தில் எதுங்க ஃப்ரிட்ஜு? இந்த மாவு எப்படிங்க புளிக்காமல் இருந்திருக்கும்? சரி ஏதோ ஒரு விதத்தில் அதை பதப்படுத்தி வச்சுருந்துருக்கலாம், பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கலாம், சரி போகட்டும். என்னது அங்கே எழுதப்பட்டிருக்குது, மாவு குறையவே இல்லையா, கலசத்தில் என்ன அப்படின்னா என்ன? அதாங்க பெருகுதல், ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். செய்து பாருங்கள். அப்போ இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எதை வலியுறுத்துகிறார், வற்புறுத்தி வலியுறுத்துகிறத பார்க்கும்போது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்ல வர்றது பண விஷயங்களில், பொருளாதார விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன். அந்த விஷயங்களிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. என்ன பிரமாணம்? என்ன ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் என்று சொன்னால், முதல்ல நீங்கள் கொடுக்கணும். நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே விவசாயிகள் தான். நீ எந்த வேலை செய்தாலும் அதோட தொடர்பு உள்ளவங்க தான் இங்கே இருக்கீங்க. முழுக்க நான் சொல்லுகிறேன், விதைக்காமல் அறுவடை செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். விதையை விதைச்சிட்டு தான் பலனை எதிர்பார்க்கணும். விதையே விதைக்கிறது கிடையாது. வயலை போய் பார்த்துக்கிட்டு என் காணி 40 மூட்டை விளையுமா 30 மூட்டைனாக்கா கோரையும் அங்கே இது என்னது களையும் தான் மண்டி கிடக்குங்க இல்லையா? விதைக்கணுங்க. கடனை உடனப்பட்டு கஷ்டப்பட்டாது விதையை விதைச்சிங்கன்னா தான் நம்ம பலனை பார்க்க முடியும். அதுபோல் பொருளாதார ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு பிரமாணம் என்னவென்று சொன்னால், விதைக்கணும். நாங்கள்லாம் விதைச்சிட்டு தாங்க வந்துருக்கோம், காலையெல்லாம் எடுத்து முடிச்சாச்சுங்க, அடுத்த மாதம் அறுவடைங்க, நான் அதை சொல்லலை. அதுலேயும் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல விளைச்சலை ஆண்டவர் கட்டளை இடுவார். கவனிங்க, இங்கே நம்ம கர்த்தருக்கென்று விதைக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் விதைக்க வேண்டும். இந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர், நான் சொல்ல வருகிற பொருளாதார ஆசீர்வாதங்களை பற்றி சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும்பொழுது, இதை ஆண்டவர் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார், வற்புறுத்துகிறார் என்பதை வேதத்தில் நிறைய வசனங்கள் இருந்தாலும் அதில் அநேகர் அதை குறித்து நினைக்கிறது கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கலையே, கிடைக்கலையே, செய்யலையே, தரலையே, நான் இன்னும் கஷ்டத்தில் தானே இருக்கிறேன், இன்னும் அந்த கடன் தீரலையே, இன்னும் கடன் மேலே கடனை தானே வாங்கிட்டு இருக்கிறேன், என்னமோ இத்தனை முறை இதே உங்களை மாதிரி எத்தனை பேர் சொல்லிவிட்டாங்களே, ஒன்றும் எனக்கு வந்த பாடு இல்லையே, என் வருமானம் இன்னும் பெருகவே இல்லையே என்று சிலர் புலம்பி கொண்டிருக்கலாம். நீங்கள் முதலாவது இந்த பிரமாணத்தை நீங்கள் செய்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். அநேக காரியங்களில் ஆண்டவர் அப்படி சொன்னதே கிடையாது, இந்த ஒரே ஒரு காரியத்தை தவிர. என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? நீங்கள் வேணால் என்ன சோதிச்சு பாருங்கள் அப்படின்றார். மல்கியா
புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும், நாங்கள் எந்த விஷயத்திலே திரும்ப வேண்டும் என்று கேட்கிறீங்க நீங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்கிறேன். இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமானதாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். இது கர்த்தர் சொன்னதாக எழுதியிருக்குது. இது ஒரு தேவ மனுஷனோ எந்த ஒரு மனுஷனோடைய வார்த்தையே இல்லை. கடவுள் சொல்கிறாரு, ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். நாங்கள் என்னங்க உங்களுக்கு வஞ்சனை பண்ணணும்? என்னங்க நாங்கள் அப்படி செஞ்சிடணும்? நாங்கள் எந்த வஞ்சனை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தசம பாகத்திலையும் காணிக்கையிலும் தானே. இப்போ ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்லுகிற ஒரு காரியமாக பார்க்குறோம். தசம பாகத்திலையும் காணிக்கைகளையும் நீங்கள் எங்களை வஞ்சிக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்கிறார். இருங்க கவனிங்க. இதை சொல்லும்போது சிலர் திரும்பவும் அந்த எண்ணங்கள் வரும். ஐயா, கொடுக்கறதுக்கு தாங்க நாங்களாம் இருக்கிறோம், என்னங்க எங்களை கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறீங்க? கொடுக்கறது தான் என்னட்டு இல்லையே. திரும்ப 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 இந்த வார்த்தை தான் வருது பாருங்க மனசுக்குள்ளார. இருந்தால் நாங்கள் கொடுத்துட்றோங்க, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்காரு இவர்? அதுக்கு தான் நான் முன்னே சொன்னேன், இருக்கிறதில் கொடு. இருக்கிறதில் யார் கொடுத்தா? ஏழை விதவை 2 காசை போட்டேன். இருந்ததை கொடுத்தான் ஒரு பையன், 5:42 மணியா. அவன் சாப்பிட்றதுக்கு பசி எடுத்துருந்ததை கொடுத்துட்டு பல மடங்காக வாங்கிக்கிட்டான். சாரி பார்த்த விதவை ஒரு கரண்டி மாவு தான் இருந்துச்சு, ஒரு கிண்ணம் இருக்குன்னு சொல்லலாம். அது சொல்லுது, இதை ஊற்றுனா ஒரே ஒரு அப்பந்தான் சுடலாம், இவ்வளோதான் மாவு இருக்குதுன்னு. அதெல்லாம் முடியாது, அதில் சின்னதாக கொடுன்னு சொல்லி கேட்டான். பானையில் மாவு பெருகிருச்சு. இது போல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இதை கேட்டாக்கா இந்த கதையெல்லாம் கேட்டு காது பிடிச்சி போச்சுங்க. நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, நாங்கள் தினைக்கு எங்கள் வீட்டில் மாவு அரைச்சி போட்டு தாங்க உட்காந்துருக்குறேன். என்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி எதாவது நடந்ததா என்ன? சிலர் இப்படிலாம் பேசுவாங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு போய் பார்த்தேன், மாவு அப்படியே தாங்க இருக்குதுங்க, அது ஒன்றும் அதிகமாகும் இல்லைங்க, திரும்பியும் அப்புறம் இன்றைக்கி தாங்க அரைச்சி போட்டுட்டு வந்திருக்கிறேன். சொல்கிறீங்களா? எல்லாவற்றையும் நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறாரு அங்கே. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று, நான் செய்வனா செய்ய மாட்டோனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் நீங்க வேணா என்ன சோதிச்சு பாருங்கன்னு கேட்கிறாரு. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, சோதிச்சு பார்க்கணும். நான் அதையும் பார்த்துட்டேங்க, அதெல்லாம் நான் ஒரு தடவை கொடுத்தாங்க. எங்கே பாருங்க, சில பேர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு இப்படி தான் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொன்னாங்கன்னு கேட்டுட்டு நான் 1 மாதம் கொடுத்தேன், ஒன்றும் அடுத்த மாதம் ஒன்றையும் காணும். சிலருடைய எண்ணங்களை அதையும் சொல்லிடுறேன். இது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தென்னம்புல் கொண்டு போய் வைப்பாங்க சில பேர். தென்னம்புல் தேங்காய் கடந்து நல்லா கொடுத்து வந்திருக்கும், கொண்டுட்டு போய் வச்சுட்டு தென்னம்புல்லை வச்சுட்டு உடனே மேலே அண்ணாந்து பார்த்தாக்கா ஒரு சாதாரண ஒரு தென்னம்புல்லுக்கே அது வளர்ந்து அதுக்குன்னு ஒரு காலம் பருவம் இருக்குது. நீ தென்னம்புல்லுன்னு நான் சொல்லலைங்க, எல்லா புள்ளையும் வச்சுப்போம். நிறைய பேர் கத்திரி செடி போடுறாங்க, மிளகாய் செடி போடுறாங்க, செடியாக வைக்க தக்காளி செடி ஊன்றாங்க, இன்னும் நாற்று வாங்கி ஊன்றீங்களே, அதை தான் சொல்கிறேன். எதுவாக தான் இருக்கட்டுங்க, அதனுடைய காலத்தில் தேவன் நேர்த்தியாக செய்கிறவர். அப்படிதான். எனவே நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்து கொண்டிருக்கணும். அதை செய்யாமல் நம்ம நிறுத்தி விடும் பொழுது பலனை எதிர்பார்க்க முடியாது. இப்போ செடியை கொண்டு போய் வைக்கிறோம், அதுக்கு தண்ணி ஊற்றணும், உரம் வைக்கணும், மருந்து வைக்கணும். நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு பலன் கிடைக்கும். அதுபோல் ஆண்டவருக்காக சொன்ன அந்த காரியங்களிலே நம்ம செய்ய வேண்டியது செய்துக்கிட்டே இருந்தால்
கிடைக்க வேண்டிய காலத்தில் நேரத்தில் ஆண்டவர் வட்டியை முதலமாக சேர்த்து நிச்சயமாக கொடுப்பார். கடன்காரனாக இருக்கவே மாட்டார். ஏனென்றால் நீதிமொழிகள் ஒரு வசனம் நான் ஏற்கனவே நீங்கள் சொல்கிறேன், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறாங்களாம், அப்புறம் அதை அவர் திரும்ப கொடுப்பாருன்ற எழுதியிருக்குதுங்க. இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட கடன் வாங்குற அத்தனை பேர் திரும்பி கொடுப்பாங்கன்னு கேரண்டி கிடையாதுங்க. ஒரு சில பேர் நேர்மையானவங்க திருப்பி கொடுக்குறாங்க, சில பேர் ஏமாற்றிட்டு போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க. அவர் திரும்ப கொடுக்குறவர், அவர் உண்மை உள்ளவர். அதை தான் சொல்கிறார், நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்களேன்றார். நீங்கள் சோதித்து பார்க்குறன்ற போர்வையில் என்ன செய்கிறாங்க சில பேர், சும்மா 1 மாதம் 2 மாதம் கொடுத்துட்டு இதுதான் இந்த சோதனை அவர் பார்ப்பார், ஓஹோ ஓங்காரியம் எப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு. நீங்கள் கொடுக்குற விஷயங்களில் உறுதியாக இருக்கணும். உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதில் தான் நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. கொடுத்த உடனே கிடைக்கணும், இப்போ கொடுக்கணும். அப்படியும் சில பேருக்கு நடக்குது. சில இடங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார், மிராக்கல் போல் செய்கிறார், இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் உங்களுடைய காரியங்களில் உடனே நடக்காத குறித்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள், உண்மையாக இருந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் அவர் பொய் சொல்லுகிறார் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் கட்டாயம் செய்கிறவர். இந்த விஷயத்தில் தான் அநேகர் இடறி போய் வழுவி போய் என்ன செய்கிறாங்க, சோர்ந்து போய் விடுறாங்க. எனவே அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், உங்களை பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு பெருக வேண்டும் என்று சொன்னால் கொடுக்குற விஷயங்களிலே நாம் உண்மையாக இருந்தால் உங்களுடைய இப்போ எல்லாருக்குமே தேவை என்ன, பண தேவை இருக்குது, பொருள் தேவை இருக்கிறது, வசதிகள் பெருக வேண்டும் என்பது தான் எல்லாரும் அதை நோக்கித்தான் நம்ம தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், விவசாயம் செய்கிறோம், ஒரு சிலர் உத்தியோகம் செய்கிறோம். எல்லாவற்றின் மூலமாகவும் எப்படியாச்சும் பணத்தை ஈட்டி ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கவே இதெல்லாம் போதாது என்று சொல்லி கடன் வாங்க ஆரம்பிச்சிடுறோம். இதை நம்ம இன்னும் பெருக்கிக் கொள்வதற்காக அதில் தான் போய் நிறைய பேர் மாட்டிக்கொள்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முதலாவது எப்போ நீங்கள் கடன் வாங்க தொடங்குறீங்களோ அப்பொழுதே ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம். நம்ம இல்லையா, என்னுடைய நெருக்கடி என்னுடைய தேவைன்னு நோ, நீங்கள் இந்த விஷயங்களில் உறுதியாக இருந்தால் ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை கடன் வாங்கிறதுக்கு விடவே மாட்டார், கடன் வாங்க விட மாட்டார். நீயோ கடன் வாங்காது இருப்பாய், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாயின்னா என்ன அர்த்தம், வட்டி கடை வச்சுட்டு 5 வட்டிக்கு 10 வட்டிக்கு கொடுக்கணும் அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரா? அப்படின்னா உன்னை கொடுக்குற நிலையிலே பொருளாதார ரீதியிலே நான் உன்னை உயர்த்தி வைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதுங்களா? என்னது அந்த அந்த அடையாளத்தை காட்டுது. கடன் கொடுப்பாய் என்று சொல்கிறதுக்காக உடனே நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. தெரியுதா? வட்டிக்கு பணம் கொடுக்கப்படும், ஈட்டின் பேரில் நகையின் பேரில் பணம் வழங்கப்படும், அப்படிலாம் கிடையாது. அப்படி நம்ம செய்யவும் கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது அந்த வார்த்தை. புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும் நம்ம? அப்போ வாங்க வேண்டியது என்னோட நிலைமை நோ இந்த காரியத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கார். அது மாத்திரமா இங்கே என்ன சொல்லியிருக்கு, இங்கே என்ன படிச்சிங்க? இப்போ நீங்கள் கொடுத்து பாருங்கள். நான் என்ன செய்வேன், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகிற வரைக்கும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று நீங்கள் நினைப்பதற்கு எதிர்பார்ப்பதற்கு மேலாக அதிகமான ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே நான் கொடுக்க மாட்டேனே என்பதை அதனால் என்னை சோதித்து பாருங்கள். நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்க. அப்போ எதில் சோதிச்சு பார்க்க சொல்கிறாரு? எதில் நீங்கள் வஞ்சிச்சுட்டு தான் சொல்கிறாரு? கொடுக்கறது இல்லையா? தசம பாகத்திலையும் காணிக்கைகளும் தானே. இன்றைக்கி அநேகருக்கு அந்த தசம பாகத்தை பற்றிய ஒரு தெளிவே இல்லை. நான் என்னென்றால் நான் அது சரியாக சொன்னதே இல்லை, அதனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க போல்றாங்க. ஆனால் சொல்ல வேண்டியது நான் சொல்லித்தானே ஆகணும். தசம பாகத்திலே நம்ம உண்மையாக இருக்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்குறோம். நான் சில உதாரணத்தை சொல்லணும், இதுக்கெல்லாம் ஆதாரத்தோடு சொன்னால் தானே சிலருக்கு புரியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-21 பாருங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பாருங்கள். தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து
என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். இது என்ன சொல்ல வருகிறது? ஆதியிலேயே, ஆதியாகமத்திலையும் சரி, ஆதியிலையும் சரி, ஆரம்ப நாட்களிலும் சரி, யாக்கோபு என்ன செய்தான்? இப்படி ஒரு பொருத்தனை பண்ணி செய்ததாக பார்க்கிறோம். இன்னும் நிறைய வசனங்களை நான் காட்ட முடியும் தசமபாகத்தை குறித்து. ஆபிரகாம் கூட தசமபாகம் செலுத்துறதாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சரி, என்ன சொல்ல வருகிறேன்? எதில் தசமபாகம், எதற்காக தசமபாகம் செலுத்துதாக சொல்கிறார் அவர்? என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. அதாவது அவன் நிராதரவாக அவன் போகிறான் போகும்போது. அதுதான் உண்மைங்கும் கூட. எனக்கு எல்லா வசதியும் தந்து என்னை திரும்ப இந்த ஊருக்கு கொண்டுட்டு வந்தீங்கன்னா நான் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னான். அதே மாதிரி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், கொண்டு வந்தார். அதே மாதிரி ஆண்டவருக்கு அவன் தசமபாகமும் செலுத்துகிறதையும் நான் பார்க்க முடிகிறது. சொல்ல வந்த விஷயம் என்ன? ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி, உங்களுக்கு உண்ண உணவையும் என்ன உடுக்க உடையும் இருக்க இடத்தையும் தந்திருக்கிறது எல்லாமே கர்த்தர்தான்ன்றது சிலருக்கு இன்னும் புரியலையே. யோசித்து பாருங்கள். எல்லாம் தன்னால் உண்டானது நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு காரியத்துக்கே அவர் இப்படி பொருத்தனை பண்ணி கொண்டாராம். அப்போ உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணி என்ன செய்திருக்கீங்க என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இது பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. எது? நீங்கள் இந்த காரியங்களில் குறைவாக இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாத குறைவை உண்டு பண்ணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்குற விஷயங்களில் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வருமானங்களிலே, உங்களுடைய வருவாயிலே ஆண்டவருக்காக தசம பாகத்தை கொடுத்து பாருங்கள். நான் கொடுத்து பார்த்துட்டேங்க, அது இன்னும் அதேமாரி தாங்க இருந்துகிட்ருக்கு என்று சிலர் நினைக்கலாம் அல்லது சொல்லலாம். அதனால் நீங்கள் கொடுக்கறதையும் ஒருவேளை நிறுத்தியும் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை சோதிக்கலை. நீங்கள் ஆண்டவரை சோதித்து பாருங்கள். எந்த விதத்திலையும் ஆண்டவர் தன்னை சோதிக்கவே சொல்லலை. இந்த ஒரே விஷயத்தில் தான் அவர் என்னை சோதித்து பாருங்கன்றாரு. நீங்கள் சோதித்து பார்த்துன்னு சொல்ல முடியுமா? உங்களை சோதனைக்காரன் தான் உங்களை சோதிச்சுட்டான்னு நான் சொல்லுவேன். ஆமாம், நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த விஷயத்தில் நம்ம உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வேணால் உண்மையாக இருந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு நாள் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் காத்திருக்கணும். நீங்கள் காத்திருந்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சம்பவங்களை எப்படி சொல்லலாம். கொடுப்பதன் மூலமாக அதை திரும்ப பல மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் என்னிடத்தில் வந்து சாட்சி சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்கிறேன். சில நேரங்களிலே நமக்கு அப்படி அது ஒரு சோதனையாக வரும். அதை கண்டு நம்ம பின்வாங்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்க்குறாரு. இந்த விஷயத்தில் உனக்கு மனசு எப்படி இருக்குது? நீ மனப்பூர்வமாக கொடுக்குறியா? அப்போ எப்படி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாருன்னா, எதிர்பார்த்து கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படிங்க நினைக்கலாம். எதிர்பார்ப்பு இல்லாமல் உற்சாகமாக கொடுக்குற இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பிரியமாக இருக்கிறாராம். 1 நாளாகமும் 29வது அதிகாரம், 1 நாளாகமும் 29வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமும் 9வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். பாருங்க, அப்போ மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்க. சில பேருக்கு கொடுக்கணும் என்று சொல்லும் போதே கொடுக்கணுமா, கொடுத்து தான் ஆகணுமா, விடமாட்டார் போல் இருக்கு இந்த ஆள் மனுஷன். சும்மா கொடு என்ன இது பெரிய தொல்லையாக இருக்குது. சிலரோட மனதில் எண்ணங்கள் இப்படி வரும் சிலருக்கு. ஏனென்றால் அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய சூழ்நிலைகள். நீங்கள் இப்படி சொல்லலாம், கவனிங்க, அப்படி நீங்கள் நினைக்கலாம், அப்படி நீங்கள் சொல்லலாம். அது தவறு. நான் திரும்பியும் சொல்கிறேன், கர்த்தருக்காக கொடுக்குற விஷயங்களில் அப்படி நம்ம நினச்சி கொடுக்கக்கூடாது. புரியுதா? ரொம்ப போச்சு
கொடுத்தே தான் ஆகணும்னு இருக்கு. இது வேற சும்மா வந்து நின்றுட்டு நோட்டை தூக்கிட்டு வந்து நின்றுட்டு நான் கொடுத்தியா வாரம் இதே வேலையை பற்றி மனுஷன் சாப்பிட கூட விட மாட்டாரியா. ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க விட்றாரு பற்றியா, நீ கொடுத்தியா அப்பப்பா. அப்படி அல்ல. கொடுப்பதற்காக இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்களாம்? சந்தோஷப்பட்டார்களாம். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். 14வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது அது கரத்திலே வாங்கி ஐயா உங்க கரத்திலே இருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். இதாங்க உண்மை. நீங்க சம்பாதித்து இருக்கிற அத்தனையுமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது என்பதை மறந்துடாதீங்க. ஒரு சிலர் அதை நினைக்கிறதே கிடையாது. நான் போய் சம்பாதிச்சது ஆண்டவர் கொடுத்தாரா? அவர் எங்கே இருக்காரு? அவர் எங்கேயே இருக்காருயா. நான் போய் எங்கெங்கே போய் கஷ்டப்பட்டு வயிற்றை கட்டி வாயை கட்டி அண்ணன் தண்ணி இல்லாமல், சரியான தூக்கம் இல்லாமல், தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு வெயில்லையும் மழையிலையும் போய் நின்று, உலையில் போய் நின்று, நிலகாலில் நின்று, அதாவது ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிற விதத்தை பற்றி நான் சொல்கிறேன். நான் போய் சேத்துலேயும் தண்ணியிலையும் போய் கடந்து ஒரு நாளைக்கு அந்த 250 ரூபா காசுக்காக போய் நின்றுக்கிட்டு மழையிலையும் நனைஞ்சிட்டு நான் போய் சம்பாதிச்சுட்டு வந்தேன். கொடுத்தார் அவரை கொடுத்தாரு. வந்து எப்படி பாருங்க, இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன படிச்சோம் நம்ம? உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். அவர் ஒன்றும் கொடுக்கல. அந்த வயல் சொந்தக்காரர் ஓனர் தான் எனக்கு சம்பளம் கொடுத்தாரு. எங்கே அந்த ஆண்டர் வந்தார், அவர் ஏசுநாதர் துண்டு போட்டுட்டு வந்தார், சிவப்பு துண்டு போட்டுட்டு வந்தார். இப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாரையும் கொடுக்க வைக்கிறதே அவர் நேராக வந்து கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறீங்களா? மாதம் எல்லோரும் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர். இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். எந்த வீட்டுக்கு அவர் வந்து கொடுத்துட்டு போனார்? ஸ்டாலின். அவர் ஒரு திட்டம் போட்டார், சட்டம் போட்டார், அது அமலுக்கு வந்துட்டுருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு, கொடுத்துட்ருக்கிறாரு. எந்த வீட்டுக்கு வந்துருக்குங்க? சொல்லுங்களேன் பாப்போம், சொல்லுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே தான் நான் சொல்கிறேன். பெற்ற பேராக இருக்க தவிர அவர் எங்கேயோ மூலையில் இருக்கிறாருங்க. இங்கே கூட என்ன, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பாஸ்புக் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் வேறு போட்டுருன்றாங்க. அங்கே போய் கேட்டாக்கா அந்த பேங்க்காரன் என்ன பண்ணுறான், இப்போ வெளியில் இப்போ அங்கே 4 பேர் உட்காந்துருக்கான் பாரு ஒன்று வச்சுக்கிட்டு, அங்கே போய் வாங்கிக்கின்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதை கூட அந்த மனுஷன், பெரிய மனுஷன் என்ன பண்ண முடியலையா? அவங்க கையால் எடுத்து கொடுக்கறதுக்கு கூட அவனுக்கும் அவ்வளோ பெரிய வேலையில் இருக்காருங்க. அவர் உண்டா இல்லைங்களா? இப்போ யோசிச்சு நான் சொல்கிறத கொஞ்சம் நடைமுறை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதுக்குன்னு 4 பேர் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாவது நம்பர் கொடுத்தீங்கன்னா எனக்கு 1000 ரூபா பணம் வந்திருக்கு இந்தா. எதுக்கு நான் சொல்ல வரேன்? அப்போ யாருங்க கொடுத்தது? அப்போ அவங்க கொடுத்ததா? நான் உங்களை கேட்குறேன். இப்போ எங்கே போய் சுற்றி வளைச்சி யாரோ ஒரு என்ன பண்ணுது, யாரோ ஒரு பொண்ணு அவங்க இனிமேல் நம்ம இந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க, அதை வாங்கி அந்த நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பெற்ற பேருன்னு சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் இதை சொல்ல வரேன்? ஆண்டவரே நேராக கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுப்பாரு, நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்றது சொல்ல வரேன். நீங்கள் எந்தெந்த விதங்களிலே, எந்தெந்த வகையிலே, எந்தெந்த வழியிலே உங்களுக்கு வருமானங்கள் வருகிறதோ இவைகள் அனைத்துமே ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து தவறாக நினச்சிட்ருக்கீங்க. இங்கே பார்க்குறோம் அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உங்கள் கையில் வாங்கி. அந்த உணர்வு இல்லாதனால தான் நிறைய பேருக்கு கொடுக்கறதுல ஒரு தடுமாற்றம் வருதுங்க. அவர் கொடுத்தவர்கிட்ட திருப்பி கொடுக்கறதுல என்னங்க இருக்குது? அவர் தான் கொடுத்தாரு, அவர்கிட்ட நம்ம திருப்பி கொடுக்குறோம். அவர் என்ன செய்கிறாரு? திரும்பி அவர் நம்மகிட்ட தான் கொடுக்குறாரு. இது என்ன, இது ஒரு விளையாட்டு? இது அவர் தான் கொடுக்குறாரு, அவர்கிட்ட நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம், திரும்ப நம்மகிட்ட கொடுக்குறாரு. நான் பார்த்துருக்கிறேன் சில குடும்பங்களில், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன். பிள்ளைங்கன்னா ஒரு சம்பாதிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன். படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறவங்கள போது பெரியவங்க சொல்கிறத சொல்கிறேன். உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காருடா, முதல்ல சம்பளத்தை வாங்கி அப்பா கையில் கொடுத்து வாங்கடா.
சொல்லாமலே சில பிள்ளைங்கள் செய்கிறாங்க, ஒரு சில பேருக்கு சொல்லி செய்வாங்க. இப்படிலாம் சொல்லி கொடுக்குறதே நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. நான் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, எந்த ஒரு சம்பாத்தியமாக இருந்தாலும் சம்பாத்தியத்தை கொண்டு வந்து பெற்றவங்க கையிலையோ அல்லது பெரியவங்கள்ட்ட, பெரியவங்கன்றது அவங்க தானே, தாய் தகப்பேன், அந்த ஸ்தானத்தில் உள்ளவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கொடுத்து வாங்குற இருக்குது ஆசீர்வாதம். நான் எங்கே வரேன்னா, இது நம்முடைய பரம தகப்பன், அதை தான் ஆண்டவரும் சரி. அவர் மட்டும் எதுக்கு கேட்குறாரு? அவர் வச்சுக்கிறதுக்கா, அவர் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறதுக்கா? அவர் கையில் கொடுத்து நம்ம திரும்ப வாங்கிக்கிறோம். அதை தான் அவர் சொல்ல, கொடுத்து திரும்ப அவர் நம்ம கொடுத்துட்றாரு. என்ன போட்டிருக்கு படிங்க 15. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரிக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இங்க பாருங்க, இவங்க சம்பாதிச்சதெல்லாம் ஐயோ அப்படி கிடையாதுங்க, எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான், உங்கள் கையிலேருந்து தான் வந்தது, நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க. அந்த ஜனங்க சொல்கிற வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. இப்படி நீங்கள் சொல்லணும், இப்படி சொல்ல பழகணும். இதை தான் ஆசீர்வாதத்துக்கான வழி. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுங்க, கர்த்தர் கொடுத்தாரு. அப்படி சொல்கிறீங்களா? நான் சம்பாதிச்சேன், என்னது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அப்படி சொல்லாதீங்க. அப்படி சில பேர் சொல்கிறது என்ன நினைக்கிறாங்க, சில பேர் சொல்கிறது இல்லை, ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. நான் அந்த வசனத்தை உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொன்னாலும் தப்பு இல்லை. நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது நல்லது தான். உபாகம் எடுங்க சொல்கிறேன், 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் சாமர்த்தியம் என் கைபலனும் என் கைபலன் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது, இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இரு. மனசுல எங்க பாருங்க, உன் மனசுல கூட நீங்க நினைக்க கூடாது. ஆனா அப்படி நினைக்கிறாங்க நிறைய பேருக்கு. அந்த எண்ணம் வரும், நான் போய் கேரளா போய் சம்பாதிச்சுட்டு வந்தேன், நான் போய் திருப்பூரில் போய் சம்பாதிச்சுட்டு வந்தேன், நான் அந்த ஊரில் சம்பாதிச்சுட்டு வந்தேன். நீ எந்த ஊரில் தான் போங்க, நான் போய் உட்காந்து கஷ்டப்பட்டு சாமர்த்த என்ன பண்ண. சில பேர் ஓவர் டைம் பார்த்து வேலை செய்கிறான்லாம் இருக்கிறாங்க. நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டு அப்படி சம்பாதிச்சிருக்கிறேன். என் சாமர்த்தியம் என் கைபலன் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இரு. உன் மனசுல கூட நீ சொல்லக்கூடாது. கவனிங்க, இன்னும் சில விவசாயிகள் இருக்கிறாங்க, ஆளே வைக்காம சம்பளமே கொடுக்காம எல்லா வயலுக்கும் நானே அண்டைப்பட்டி, நானே களை எடுத்து ஆளே வைக்காம. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு இப்படி தாங்க நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கிறேன், முன்னேறி வந்திருக்கிறேன், சம்பாதிச்சிருக்கிறேன். என்னமோ அவரு கொடுத்தாரு இவரு கொடுத்தாருன்றீங்க. நான் இல்லைங்க கஷ்டப்பட்டேன். என்ன சொல்கிறது? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் உன் மனசுல கூட சொல்லக்கூடாது. சொல்லி கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. இந்த நாளிலே இன்றைக்கு நீ இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறீங்க, சம்பாதிச்சிருக்கீங்க, வசதியாக ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, வீடு கட்டிருக்கிறீங்க, எல்லா காரியமும் செய்திருக்கீங்க, நல்ல வசதியாக இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ்வர்யத்தை இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு பலனை அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த பலன் இல்லைனாக்கா நம்ம எங்க சம்பாதிக்க முடியும்? அப்போ அந்த சரீரத்தில் நமக்கு ஆரோக்கியத்தோடு வச்சிருப்பதே அவர் கொடுத்த செல்வம் இல்லையா? அதனால் எப்பொழுதுமே நம்ம அதை மறக்கக்கூடாது. இதுதான் இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, எல்லாம் உம்மால உண்டானது, உங்கள் கையிலேருந்து வந்தது, நீங்கள் தான் கொடுத்தீங்க, அதை தான் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் என்று சொல்லி கொடுத்தார்கள். அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து. இங்கே 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு வந்துட்டோம். என் தேவனே, என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறேன் என்பதை அறிவேன். இவைகளெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும்
உமக்கு மனப்பூர்வமாய் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். எப்படி கொடுக்கணும்? கொடுக்கறதில்ல. ஆமாம், எப்படி கொடுத்தார்கள் இந்த ஜனங்கள், அதை தான் நீங்கள் யோசிக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கொடுக்குற விஷயங்களில் கூட கட்டாயமாக அல்ல, விசனமாயம் அல்ல. கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும் போடுற இந்த கிறிஸ்மஸுக்கு, கட்டாயம் கொடுத்து தான் ஆகணுமான, கட்டாயமாக அல்ல, விசனமாயம் அல்ல, மனப்பூர்வமாக கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்காக கொடுப்போம், ஆலயத்துக்காக கொடுப்போம், ஆராதனைக்காக கொடுப்போம், கர்த்தருக்காக கொடுக்குறோம். அந்த எண்ணம் வந்தால் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கணுன்ற அவசியமே இல்லையா? கேட்க வேண்டியதாக இருக்குது. சும்மா சிலருக்கு அந்த காரியம் புரியல. அவங்களுக்கு என்னன்னாக்கா நினைக்கிறாங்கன்னா, நான் எவ்வளோ கஷ்டத்தில் உட்காந்துறேன், இவர் எப்போ பார்த்தாலும் அதுலேன்னு. அதனால தான் நான் என்ன செய்கிறது, இந்த விஷயத்தில் யாரையும் கேட்காதப்பா, அவங்க இஷ்டப்பட்டு கொடுத்தாருன்னு. இது புரியாமல் என்ன பண்ணுறாங்க, கேட்கலையா அப்போனா விட்டுடு, எப்படி போகுது பாருங்கள் இது. அதனால் நான் பார்த்துட்டேன், நம்ம சொல்ல வேண்டியது இப்படி சொல்லிவிடுவோம். யார்ட்டையும் போய் ஒவ்வொருத்தையும் போய் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. இது நம்ம வரி வசூல் பண்ணுற மாதிரி. கொடுக்கணுன்ற விஷயம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குன்றது நீங்கள் முதல்ல உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தானாக கொண்டாந்து கொடுத்துருவீங்க. அந்த உணர்வு இல்லாதனால தான் ஒவ்வொருத்தையும் நம்ம போய் தூண்டுதல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது உங்களுக்கு கஷ்டமாக சில பேருக்கு தெரியுது, கடினமாக இருக்குது, கசப்பாகவும் தெரியுது. ஏனென்றால் அந்த சத்தியம் புரியாதனால தான் காரணம். அதனால் நம்ம இங்கே என்ன தவறாவோ நம்ம தவறாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தில் ஒதுங்கிறது. கொடுத்தா ஆண்டருக்காக கொடுக்க போகிறீங்க, திரும்ப ஆண்டு கொடுக்க போகிறார். கொடுத்தா அவங்க ஊழியத்தை நான் செய்ய போகிறேன், கொடுக்கலனாலும் உங்கள் ஊழியத்தை செய்கிறேன்றத நான் போய்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பாலிசி என்னென்னா, எப்படியாவது உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கணுன்றது நோக்கம் என்னோட நோக்கம் இல்லை. அதனால தான் நான் நிறைய பேர் விஷயத்தில் நிறைய பேருக்கு தெரியும். யாருமே எதையுமே ஒருத்தர் கொடுக்கலனாக்கா நேராக போய் இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. ஒரு காணிக்கை விஷயமா இருக்கட்டும், தசம் பார்க்குறோம், சில பேர் கொடுப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க, சில பேர் கொடுக்காமல் இருப்பாங்க. நான் போய் திருப்பி கேட்குறதே கிடையாது. ஏங்க கொடுக்கலன்னு கேட்கவே மாட்டேன். கொடுத்தப்பையும் என்னன்னு கேட்க மாட்டேன். ஏங்க இது வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ தான் கொடுக்குறீங்க, அதையும் கேட்க மாட்டேன். கொடுக்கவே இல்லைன்னா அதையும் நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் இது என்னது, தசமபாகங்கள் யாருக்கு உரியதுன்னு வசனம் இருக்குது. தசமபாகங்கள் கர்த்தருக்கு உரியது. நீ கொடுக்கறது கர்த்தருக்கு கொடுக்குற, கர்த்தருக்காக கொடு. இன்னும் எனக்காக கொடுக்குறதாக சில நினைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. அதனால தான் நான் என்ன பண்ணுறது இந்த விஷயத்தில், ஐயோ சாமி வேணாம், எனக்கு என்னவோ என்னுடைய தேவை என்னவோ என் தேவன் சந்திக்கிறார், சந்தித்து கொண்டு இருக்கிறார். நான் இது ஆணவமாகவோ இருமாப்பாகவோ பெருமையாகவோ சொல்லவில்லை, அடக்கமாக தாழ்மையாக கர்த்தரை மகிமைப்படுத்தி நான் சொல்லுகிறேன். எனவே நான் பணத்துக்காகவோ காசுக்காகவோ பிழைப்புக்காகவோ நான் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வரல. கர்த்தருடைய அழைப்புக்காக நான் ஊழியம் செய்ய, கர்த்தரை அழைச்சதுனால நான் ஊழியத்தை வந்திருக்கிறேன். இந்த ஊழியம் செய்து பிழைச்சிக்கலாம் என்றதுக்காக நான் ஊழியம் செய்ய வரல. அது தேவன் அறிவார். அதனால் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ தேவையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலனாலும் பரவாயில்ல. கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம், யோபு சொன்ன மாதிரி பரவாயில்ல. கொடுக்காட்டி என்னங்க பண்ணுவேன், என்ன பண்ண போகிறேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்க போகிறேன். என்ன செய்வேன் நான், என்ன இதுக்கு நான் சண்டையை போட்டு நிற்க முடியும். ஆனால் ஒரு காரியம், கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகிறீங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்களே தடை போட்டுக்கிறீங்க. அதுதானே உண்மை. உங்களிடத்துல இது எதுக்காக வாங்குகிறோம் என்று சொன்னால் அப்படி கிடையாது. இது கர்த்தருக்காக என்று நம்ம செய்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். இன்னும் சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்படி சொல்லும்போது சிலர் நினைக்கலாம், அதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, பிரசங்கமாலாம் அழகாக பேசிடுறீங்க போயிடுறீங்க, எங்கள் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே. நான் உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசிட்டு வரேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8 படிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் வாங்க. 2 கொரிந்தியர் 8:2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கவனிங்க, யார் கொடுத்தது? அன்றியும் சகோதரரே, மக்கேதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சபை மக்கள் எப்படி இருந்தார்களாம்? நீங்களாவது பரவாயில்லைங்க, உங்களை தான் சொல்கிறேன், நீங்கள் பரவாயில்லைங்க. அவங்க எப்படி இருந்தாங்களாம்? கொடிய தரித்திரம்னா என்னங்க அர்த்தம்?
சொல்கிறது புரியுதா? சிங்கிள் டீக்கு லாட்ரி அடிக்கிறேன் நீங்களாம் பேசி உங்கள் பாணியில் சொல்லணுனாங்க. சிங்கிள் லீட்டருக்கு ஒரு கஞ்சிக்கே வழி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அதே போல தான் கொடிய தரித்திரமுடையவளாக இருந்தும் தங்கள் சந்தோஷம் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்தமாய் கொடுத்தாங்க. எப்படிங்க கொடுக்க முடியும்? அவங்களே தான் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, கொடுத்தாங்களாம்ல. எப்படி கொடுத்தாங்க? மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனது உள்ளவர்களாக இருந்தால் என்பதற்கு நான் சாட்சின்றார். கவனிங்க, இந்த கிறிஸ்மஸ் காணிக்கை பற்றி வருஷம் வருஷம் பேசி பேசி அழுத்து போனதுனால நான் இப்போ இந்த வருஷம் சொல்லவே இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் அது பேச வேண்டியது. ஒரு மைக்கில் ஒருத்தர் சொல்லுவார், அப்புறம் எவ்வளோ பண்ணுவாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தரும் அப்படி பேசுவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே இந்த 1000 ரூபாய்ன்றது என்னது எழுதப்படாத ஒரு தீர்ப்புன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. கவனிங்களேன், இப்போ நான் ஒரு இதாக சொல்ல வரேன். இப்போ ஆனால் நாட்டில் எல்லாம் ஏறுதுங்க, சம்பளம் ஏறுதுங்க, களை எடுக்குது, 100ன்றது 150, 150, 200 அதெல்லாம் அப்படின்றாங்க. எங்களுக்கு அது வேணும் இது வேணுன்றாங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது நான் இப்போ அப்படிலாம் கேட்க வரல. எல்லா விதத்துலையுமே சொல்கிறேன், எல்லா விதத்துலையுமே விலைவாசி ஏறி இருக்குது, எல்லாம் ஏறி இருக்குங்க. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்குற விஷயங்களை மட்டும் அந்த 1000 ரூபான்றது 1000 ரூபாயே தான் இருந்துகிட்டு இருக்குது. நான் தப்பாக சொல்லலைங்க. ஆனால் நான் இங்கே இந்த வசனத்துக்கு வரேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே என்று சொல்லிருக்க. நான் சொல்லாமலே நிறைய பேர் நான் பார்க்குறேன் 1100, 1200, 1300, 1500, 2000, 1001. அப்போ உன் மனசில் என்னன்னா, அட என்ன பாரு, ஒரு ரூபாயாவது சேர்த்து வைப்போமே. அந்த மனசுக்கு சொல்ல இந்த வசனத்தை வெளியே பாருங்க. அப்போ தாங்களே மனசார என்ன செய்கிறாங்க? சரி கொடுக்கணும், அப்படி தாங்க கொடுக்கணும், அப்படி தாங்க வரணும். இதை போய் ஒவ்வொருத்தட்டா போய் கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, சரியா இல்லை. இதில் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இதில் என்ன இந்த பிச்சு பிச்சு வாங்குற மாதிரி என்ன வேண்டியது, 300 கொடுப்போமா, 500 கொடுப்போமா, கேட்டால் பார்த்துக்குமே, இதாங்க இருந்துச்சு. நான் ஒன்றுமே சொல்கிறதில்ல, என்ன கொடுத்தாலும் கொடுத்துருப்போம். கர்த்தர் பார்க்குறாரு. இது வரைக்கும் தான் எப்படியோ உங்கள் வாழ்க்கை போச்சு. இப்போ உங்களுக்கு மாதம் பிறந்தா யாருக்கு சம்பளம் வருதோ இல்லையோ 1ஆம் தேதி மணி அடித்தா வர மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு போடுறதுக்கு ஒரு வழியே வந்துடுச்சிங்க. இது வரைக்கும் நம்ம அப்படி இல்லாமல் இருந்துட்டீங்க. அப்படி வந்ததுக்கப்புறமும் இந்த பஞ்சப்பாட்டு பாடிட்டு உட்காந்தா எங்கே போய் சொல்கிறது எனக்கு தெரியலைங்க. இது அந்த மனசு தான் காரணம். சரிங்க, விஷயத்துக்கு வரும். படிங்க 3ஆம் வசனம் 4வது வசனம். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தமானவர்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தையும் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, பவுல் சொல்றாரு, ஐயோ ஆனால் நீங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தேவை இருக்குது, பாவம் நீங்களே சாப்பாட்டு கஷ்டப்படுறீங்க, பரவாயில்லன்னு சொல்கிறாராம். அவங்க என்ன சொல்கிறாங்களாம்? தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்கள் செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? வற்புறுத்தி கொண்டாந்து கொடுக்குறாங்களாம். தெரியுதா உங்களுக்கு? நான் பொதுவாக நான் நடிக்கிறது இல்லை, பொதுவாக சில நேரத்தில் சிலத்தை வாங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கோஜமாக தான் இருக்கும். நான் உண்மையை சொல்கிறேன். சிலர் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க காணிக்க கொடுக்க வந்தாங்கன்னு எனக்கு வாங்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு 2-3 தடவை சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு மனப்பூர்வமாக கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறதுக்கான அடையாளம். புரியுதா உங்களுக்கு? அதனால் வச்சுக்கிறவங்களாம் நான் தப்பாக சொல்ல வரலைங்க. எனக்கு உண்மையாகவே சிலர்கிட்ட வாங்கி திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துருவேன். சரி, அவங்க திருப்திக்காக வாங்கிவிடுவேன், சில அவங்ககிட்டே கொடுத்துருவேன். சில பேர்கிட்ட நான் வாங்கவே மாட்டேன். ஆனால் அது சரியல்ல. எது நான் செய்கிறது? ஏனென்றால் இந்த வசனத்தைப்படி பாருங்கள், இப்படி அவர்கள் கொடுக்கும் பொழுது தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்போ நானே அதுக்கு தடை போடுற மேலே இருக்குது. இது என்னுடைய மனநிலைமையை காட்டுகிறது, என்னுடைய இரக்க குணத்தையும் என்னுடைய இரக்க சுவாபத்தையும் என்ன செய்யுது. ஐயோ பாவம் நினைக்கிறோம். ஆனால் நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன், ஆண்டு எனக்கு உணர்த்துற என்கிட்ட பேசுனதை சொல்கிறேன். அவர் சொல்கிற காணிக்கப்பட்டிகிட்ட போய் உட்காந்துருக்காரு ஏசுநாதர். அந்த ஏழை விதவை என்ன செய்யுது, 2 காசு தான் வச்சுருக்குது, முந்தானையில் முடிஞ்சு வச்சுருக்குது. அதை கொண்டாந்து போடுறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ கூட தடுக்கவும் இல்லை, போடாதன்னு சொல்லலை. அப்போ சொல்கிறாரு, ஆவியான சொன்னதை சொல்கிறேன், அப்போ எனக்கெல்லாம் இறக்க குணம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கியாப்பான்னு என்ன. அப்புறமா தான் ஐயோ நம்ம இது ரொம்ப பெருசாக நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அப்படி அல்ல, கர்த்தர் செய்யல பாருங்கள். அதே போல் சாரிபாத்து வித வீட்டுக்கு அனுப்பும்போது ஆண்டுக்கு தெரியாதா? இவர் தீர்க்கதரிசி, இத்தனைக்கும் இவர் எலியா வேறு. ஐயோ பாவம் ஏழைப்பட்ட இவருக்கு தெரியாதா? கொஞ்சம் அவ்வளோ கல்லஞ்சக்காரனா, அதில் ஒரு சின்ன அடகுடன் இவர் கேட்குறாரு. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போகலாம். ஏசுநாதர் நினச்சி நான் போன வாரமே சொன்னேன், இப்படி கையை அப்படி காமிச்சா போதும், என்ன விழுறோம்?
இப்படி கையை மேலே உயர்த்தினா போதுங்க, உயர்த்தக்கூட வேண்டாம், அப்படி கையை காட்டினாலே போதுங்க, அப்படியே அப்பங்க அப்படியே கொட்டுங்க. வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க செய்த தேவன் அல்லவா அவரே. சும்மா யாரை எங்கே போகிறோம் வரவங்களாம் கையை இப்படி காட்டி என்னென்னமோ காட்டி ஜாலை வாக்கி நம்ம உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கிறோம் உண்டா இல்லைங்களா? கையை இப்படி காட்ட வேண்டியது, அதில் என்ன உழுதுமா, லட்டு உழுது, ஜாங்கிரி உழுது, என்னமோ காட்டி என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் மாய வித்தைங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி மாய வித்தை காட்டுறது கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமையும் வரங்களும் உடையவர் ஆண்டவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நினச்சிருந்தா அப்படி கையை காமிச்சு என்ன பண்ணியிருக்கலாம், 5000 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கலாம், இன்னொன்று செஞ்சுருக்கலாங்க. இப்படி கையை காமிச்சு சாப்பிடாமையே அவங்க வயிற்றை நிரப்பி பசி இல்லாமல் ஆக்கிட்டாலும் வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. இது ஏங்க பரிமாறி அதை எடுத்து பிட்டு மென்று சாப்பிட்டு முழுங்கி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சும்மா வித்தியாசமாக. அப்போ என்ன சொல்ல வரேன், எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை ஆண்டவர் நடப்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ அந்த அந்த கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை கொண்டுட்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் செய்கிறார் என்பதை தான் நான் உங்களுக்கு வலியுறுத்த வருகிறேன். இதெல்லாம் இல்லாமையே ஆண்டவரால் செய்ய முடியுமே. அதனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் என்னன்னா, வாங்கணும், அவங்க கொடுக்கணும், அதை வாங்கணும், அதன் மூலமாக அவங்க ஆசீர்வதிக்கப்பட என்பது தான் பிரமாணமாக இருக்கிறது. நம்ம இங்கே பார்க்குறோம். அவங்க என்ன செய்தார்களோ, அவர்கள் வருந்தி கொண்டு, ஐயோ பரவாயில்லைங்க நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்களாம். அப்புறம் 7வது வசனம் படிங்க. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலையும் பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் செய்துகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 9:6. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கவனிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ அதன்படி தான் ஆண்டு அளப்பார். நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்களோ, எப்படி கொடுக்குறீங்களோ அப்படி தான் ஆண்டு கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ அதுவும் உண்மை தானே. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, 1 ஏக்கருக்கு நீ நெல் விதைச்சிங்கனாக்கா அதுக்குரிய 1 ஏக்கருக்கு என்ன விலையும் அதிகபட்சம் 50 மூட்டை வச்சுப்போம். நல்லா விளைஞ்சதுன்னா அப்படி தானே சொல்கிறோம், 100 மேனின்னு சொல்கிறாங்க ஒரு வயலுக்கு. அப்போ 1 ஏக்கருக்கு என்ன விதைக்கிறீங்களோ அதுக்குள்ளே தான் அறுவடை செய்ய முடியும். இதே ஒரு 10 ஏக்கர்னாக்கா அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ அதை தான் ஆண்டு நீங்கள் சிறுக விதைச்சின்னா சிறுக தான் அறுப்ப. நீ காகாணி நீ நடுவில் செஞ்சினாக்கா அந்த காகாணிக்குள்ள நெல் தான் உனக்கு விளையும். ஒரு காணிக்குள்ள வரவை நீ எதிர்பார்க்க முடியாது. அப்போ சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். அப்போ நீங்கள் விதைக்கணும், என்னத்தை விதைக்கணும் யோசித்து பாருங்கள். ஆசீர்வாதத்தை நீங்கள் விதைத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை நீங்கள் அறுவடை செய்யலாம். கர்த்தருக்கு கொடுக்குற விஷயங்களில், கொடுக்க வேண்டிய காரியங்களில் பொருளாதார ஆசீர்வாதத்தை நீங்கள் அறுவடை செய்யணும் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு சில சோதனை வரலாம், அது ஆண்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அதில் தான் நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. டப்புன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்கள் அது உண்மையாக இருங்க, உங்களுடைய உத்தமத்தில் உண்மையாக இருங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவார். உங்களுடைய உத்தமத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யார் மேல ஆண்டு பிரியமா இருக்கிறாரு பார்த்தீங்களா? எனவே கவனிங்க, நீங்க व्यसனத்தோடு கொடுக்க வேண்டாம். அவனவன் व्यसனமாயும் அல்ல கட்டாயமாக அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க. உங்கள் மனசில் என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுங்க. என் மனசில் அப்படி தாங்க தோணுது, பரவாயில்ல, ஓகே, அதை பற்றி பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ கொடுங்க. ஆனால் உன் இருதயத்தின் நினைவை அறிவார் அவர். உன் மனசில் நினைக்கிறது நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த நினைவை கர்த்தர் அறிவார். அப்போ உனக்கு தாராளமாக கொடுக்குற மனசு வருதா, இல்லை இந்த அனனிய சாப்பிட்ற மேலே இருக்கிறத மறைச்சி வச்சுக்கிட்டு இல்லாத போல் காட்டுறதுக்காக செய்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் பார்ப்பார். அதற்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு பலனையும் கொடுப்பார். அதனால் ஆண்டவருக்காக கொடுக்குற விஷயங்களில்
ஒரு திறந்த மனசாக இருப்போம், தாராள மனசாக இருப்போம், சந்தோஷத்தை கூட கொடுப்போம், மனப்பூர்வமாக கொடுப்போம், போட்டி போட்டுட்டு கொடுக்கணும், ஆர்வத்தோடு கொடுக்கணும். அப்படிலாம் கொடுக்கும் பொழுது எதற்காக இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் பலிக்கு பெருகணும், உங்கள் பொருளாதார ஆசீர்வாதம் பெருகிறதுக்காகத்தானே தவிர, திரும்பவும் சொல்கிறேன், அவர் வாங்கி அவர் ஜோப்பில் போட்டுக்கிறதுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அதனால் 10 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பார்த்தீங்களா? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நிறைய பேர் கவனிங்க. இப்போ நீங்கள் எந்த விவசாயம் பண்ணாலும், ஒரு கத்திரி செடியாக இருக்கட்டும், வெண்டை செடியாக இருக்கட்டும், என்ன நீங்கள் உளுந்தாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், நீங்கள் எதை வேணாலும் விவசாயம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் விதை வாங்கி தானே நம்ம விதைச்சி தானே நம்ம அந்த பலனை பார்க்குறோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? விதைக்கிறவருக்கு விதையை ஆண்டவர் கொடுக்குறாராம். எதுக்கு கொடுக்குறாராம்? உங்கள் விதையை அழித்து அதை என்ன செய்கிறாராம்? அதை பெருக பண்ணுவார்னு சொல்கிறாரு. கவனிங்க. இப்போ விதை வாங்கியாச்சுங்க, நல்லா கவனிச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு விதை வாங்கியாச்சு, அல்லது விதையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். உங்கள்கிட்ட விதை இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ என்னங்க செய்யணும்? விதையை என்ன செய்யணும்? விதைனாலே விதைக்கிறது தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் விதையை சாப்பிட்டுருக்குறாங்க. போதுமா? புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? எனக்கு தெரியல. எனக்கு அப்படியா? என்ன சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ பொதுவாக அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்கிறவங்க முதல்ல நெல் அடிக்கும்போது நெல்லை எடுத்து விதை நெல்லுன்னு வச்சுருவாங்க. நல்லா சுத்தம் பண்ணி, நல்லா தூற்றி, ஒரு கற்கா கூட இல்லாமல் ஆக்கி, அதை நல்லா காய வச்சு விதை நெல்லுன்னு தூக்கி வீட்டில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் என்ன செய்வாங்க? விற்கிறதோ சாப்பிட்றதோ எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போல்லாம் அதுக்கெல்லாம் காலம் மாறி போய் விதைன்னா போய் வாங்கிட்டு வந்துடுறதோட போயிட்டுருக்காங்க. இப்போ காலம் போட்டோம், அதுவும் போட்டோம். நான் என்ன சொல்ல வரேன் திருப்பி கேளுங்க. இப்படி வாங்கிட்டு வந்த விதைய நெல்லை வாங்கி இதை கொண்டுட்டு போய் ஆலையில் கொடுத்து யாராவது அரிசி ஆக்கி சாப்பிடுவாங்களா அப்படின்றதான் என் கேள்வி. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஐயோ, அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு நேரடியாகவே அரிசி தான் இப்போ பையில் ரெடிமேடாக வைக்கிறது. அதுக்கு எதுக்கு இதை செய்யணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நல்லா கவனிங்க, அது அப்படி செய்ய மாட்டாங்க தானே. ஆனால் இன்றைக்கு அந்த விதை நெல்லை வாங்கி அந்த விதை நெல்லையே என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் நம்மள்கிட்ட எது இல்லை, அரிசி இல்லையேன்னு அந்த விதையே சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இப்போ புரியல உங்களுக்கு? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது எல்லாமே விதை. என்னது? உங்களுடைய சம்பாத்தியம், உங்களோட வருமானம்ன்றது என்னது? அது ஒரு விதைங்க. இந்த விதையை வாங்கி நீங்கள் பாட்டு சாப்பிட்டே உட்காந்தீங்கன்னா அதுதான் நல்லா செலவு பண்ணிகிட்டே உட்காந்துருக்கோம். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் செலவு பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. நல்லா கவனிங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அதை விதைக்கணுன்றாரு. விதைக்கிறதுனா என்ன? கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்காக கொடுக்கணும். அப்போ கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது அது என்னவாகப்படுகிறது? அது விதைக்கப்படுகிறது. அப்போ விதைக்கப்படும் போது என்ன செய்து? விளைச்சல் ஆண்டவர் பெருக செய்கிறார். இந்த வசனத்துக்கான கருத்து புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும்னா, நீ விதைக்கிறதே இல்லை, அப்புறம் எங்கேருந்து நீ விளைச்சலை போய் பார்க்குறதுங்க? நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? விதை நெல்லை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு வயலை கரம்பா போட்டுவிட்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து வீட்டில் அங்கே விளையுது, இங்கே விளையுதுனாக்கா நீ உன் வீட்டுல கொண்டாந்து விதைச்சிருக்கணும். அந்த மாதிரி உனக்கு கிடைச்ச வருமானங்களும் சம்பாத்தியத்தையும் பொத்தி நீ பூட்டி வச்சுக்கிறதோ, நீங்கள் பொத்தி ஓ செலவு பண்ணிட்டு உட்காந்துரும். கர்த்தருக்கென்று ஈயாமல், கர்த்தருக்கென்று கொடுக்காம, தர்ம சகாயத்துக்கு கொடுக்காம, கர்த்தருக்கென்று செலுத்த வேண்டிய காணிக்கை தசமபாலை கொடுக்காம நீ ஒழிச்சு வச்சுருந்தாக்கா நீ விதையே நீ சாப்பிட்டுட்டு இருக்கன்னு அர்த்தம். அப்புறம் எங்கெங்க ஆசீர்வாதம் வரும்? கர்த்தர் எதற்கு விதைக்க சொல்லுறார்? விதைநெல்லை விதைக்க செய்கிற நோக்கம் உனக்கு விளைச்சல் பெறுவதற்காக. இப்பவும் கர்த்தர் உங்களை கொடுக்க சொல்லுற நோக்கம் நீங்கள் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம். இதை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு அநேகர் பொருளாதார ரீதியாக இன்னும் பின்னடைவதற்கு காரணம், இன்னும் அவங்க விதையை விதைக்காமல் இருக்கீங்க. உங்கள்கிட்ட விதை இருக்குது, ஆனால் நீங்கள் விதைக்கலை. அதுக்கு மாறாக என்ன செய்கிறீங்க? அதையே விற்று சாப்பிட்டுருக்கீங்க. அதனால தான் இன்னும் அந்த கடனிலே உடஞ்சிட்ருக்கீங்க. திரும்ப ஆண்டவர் விதையை கொடுக்குறா, நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேங்க, நீங்கள் விதையை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் விதையோடு தான் இருக்க முடியும். நீங்கள் விதைச்சி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மூட்டை விதை இருக்குதுன்னு வச்சுப்போம், யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு மூட்டை விதையை நீங்கள் விதைச்சிங்கனாக்கா எத்தனை மூட்டை நீங்கள் அறுவடை செய்யலாம்?
100 மூட்டை, ஒரு உதாரணத்துக்கு சரி 50 வச்சுங்களேன். இப்போ ஒரு மூட்டையை நீங்கள் விதைச்சிங்கன்னா 50 மூட்டையை அறுத்துட்டு வரலாம். அதை விட்டுட்டு இந்த ஒரு மூட்டையை வச்சு சாப்பிட்டு உட்காந்திங்கன்னா இன்றைக்கு அதனால தான் நிறைய பேர் வறுமையில் இருக்கிறாங்க. ஐயா விதையா, விதை நெல் இது, விதைச்சி பாருங்கள். கத்தருக்காக விதைச்சி. நானே இல்லாமல் உட்காந்துருக்குறேன், நானே கஷ்டத்தில் உட்காந்துறேன். சிலருடைய கூற்று என்ன தெரியுமா? அதுக்கு என்ன அவர் கொடுக்கட்டும், கொடுத்தாருன்னா நான் கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் ஆரம்பித்த இடத்துக்கே நான் வரேன். லூக்கா ஆமாம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாங்க. நம்ம கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறுத்துங்க. என்ன சொல்கிறாரு? கொடுங்கள் தான் சொன்னார். நான் கொடுக்குறேன், அப்புறமா நீங்கள் கொடுங்க நான் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை நிறுத்தி நிதானமாக கேப் விட்டு அந்த அந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது அதில். படித்து பார்ப்போமா? பார்க்கலாம். இங்கே பாருங்க, கொடுங்கள். இங்கே பாருங்க, நிறுத்துங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி படிக்கும் போது தான் அந்த அர்த்தம் விலகுது பாருங்க. கிடுகிடுன்னு படிச்சுட்டு போகக்கூடாது. கொடுங்க, முதல்ல நீங்கள் கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம இங்கே பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அவர்கிட்ட போய் நீங்கள் கொடுங்க அப்புறமா நான் உனக்கு கொடுக்குறேன். இது எப்படி மாறி போயிட்டு இருப்பாருங்க. இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது, நிறைய பேர் பேசிக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் மட்டும் எனக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன், அடியப்பா போய் பெறட்டுவாரு. அவர் ஒரு நாள் உனக்கு கொடுக்க மாட்டார், நீங்கள் கொடுக்க போகிறதும் கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதையும் சொல்லட்டுமா? என்ன நினைக்கிறேன்? இதெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டு இருந்து என்ன செய்வாராம்? அவங்க நினைப்பு சொல்லிடுறேன் மனசுக்குள்ளே, கர்த்தர் மட்டும் எனக்கு கொடுத்துட்டாரு வச்சிங்களேன் அப்படின்வாங்க. பார்த்துட்டு இருப்பார், ஓஹோ கொடுத்துட்டாரு, அவன் கொடுப்பான் போல தெரியுதே அப்படின்னு கொண்டு வந்து மூட்டையை கட்டி கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போடுவார்னு நினைக்கிறேன். ஓத்த பைசா கூட கொடுக்க மாட்டார் அவர். எப்படி? அதாவது நீங்கள் தவறாக நினைக்கிறீங்கன்னு சொல்கிறேன். எப்படின்னா, நம்ம இன்னும் கொடுக்குறேன்னு அவருக்கு ஒரு ஆசையை மூட்டி விட்டு, அவருக்கு ஒரு ஆசையை காட்டி விட்டு, அவருக்கு ஒரு ஆசை வந்த உடனே ஐயோ கொண்டாந்து அப்படி கொடுத்துருவாரு. நெவர் 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 நெவர். தேவ தெளிவாக இருக்குது. நான் வசனத்தை திருப்பி காட்டினேன். தொடக்கமும் முடிவும் அதுதான். ஏசு என்ன சொல்கிறாரு? கொடுங்கள்ன்ற வார்த்தை தான் முதல்ல வந்திருக்குது. அது புரிஞ்சுங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்குது. நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுங்க அப்புறமா நான் தாராளமாக உனக்கு கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், இந்த சொம்பாகம் கொடுக்குறேன். இப்போ நானே எங்கள் வட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கிறேன், நான் எங்கே இந்த கொடுக்குறது? இப்போ வாங்கின கடனுக்கு தாவ இருந்த போது நான் வட்டி கட்டிய, நான் இதையும் கொடுத்துட்டாக்க நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி பாருங்க, நான் திங்கக்கிழமை வந்துட்டாக்க நானும் வந்து நிற்பான், அந்த குழுவிலேருந்து வந்து. அப்புறம் நான் தண்டல்காரன் வந்து நிற்பான். நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்கிறது? இதெல்லாம் தாண்டி நான் இங்கே கொடுக்கணும், இங்கே கொடுத்துட்டு அங்கே குறையும், இங்கே பாருங்க இங்கே கொடுத்துட்டு அங்கே குறையும். இப்படியே யோசிச்சு காலம் போயிட்டு இருக்குதுங்க. என்னைக்கு நீ மிச்சமாகி நீ என்னைக்கு கொடுக்க போறீங்க? முதல்ல கொடுத்து பாரு. நான் திருப்பி அந்த 3 காரியத்தை தான் வரேன். சாரிபாத்து விதவை, ஏழை விதவை, அந்த சிறுவன். கொடுத்துட்டாங்களே, இருந்ததை அப்படியே கொடுத்துட்டு உட்காந்துருக்கான் அப்பாவே. அந்த பையன் பாவம், நல்ல பையன்மா. அவன் எப்படி உட்காந்துருப்பான்னு தெரில. அவன் பசிக்கு எடுத்துகிட்டு வந்ததுங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒன்று, அவன் என்ன நினச்சான்னு நினைக்கலே தெரியலிங்க. அவன் கண்ணு முன்னாலேயே அவன் ஆச்சரியப்பட்டு போயிருப்பான். என்னது அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே என்ன? யோசிச்சு பாருங்க. அந்த சாரிபாத்து விதவை கொடுக்கும்போது கூட மனசுக்குள்ளே ஒரு வருத்தத்தோடு தான் கொண்டாந்து கொடுத்துருப்பா. இதில் யாரையும் அந்த மனுஷன் யாரே தெரில வந்து இந்த பதேசின்ட்டு என்ன வந்து என் உசரை வாங்குறான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு கொண்டாந்து ஒரு சின்ன அடையை கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததை பார்த்த உடனே வாயை பழந்துட்டு ஆன்னு உட்காந்துருக்கோம். கொடுத்து பாருங்க, செய்து பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றார்? என்னை சோதிச்சு பாருங்க. கிறிஸ்துமஸ் ஆராதனை வருது. ஆண்டவருக்காக, அவருடைய காரியத்துக்காக நம்ம என்ன செய்கிறோன்றதை கர்த்தர் பார்க்குறார். தாராள மனசோடு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவையை சந்திப்பார். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. நேரம் முடிஞ்சு விட்டது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ கர்த்தர் உங்களோட சில காரியங்களை, உங்களுடைய நிலைமையை அறிந்து, உங்கள் மனசை புரிந்து, உங்கள் கஷ்டத்தை தெரிஞ்சு தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இப்படி நினைக்கக்கூடாது.
அப்படி ஒரு நினைவுகளை சாத்தான் உங்கள் மனசில் கொண்டு வரலாம். நாமளே கஷ்டத்தில் இருக்கிறோம், நானே பஞ்சத்தில் இருக்கிறேன், நானே கடனில் இருக்கிறேன், நானே கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கி கூட இங்கே வர்றதுக்கு பக்கத்தில் 10 ரூபா கடன் வாங்கிக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன். பஸ்ஸுக்கு கூட எனக்கு காசு இல்லை, செலவுக்கு கூட இல்லாமல் நான் கடன் வாங்கிட்டு நான் வந்து நிற்கிறேன். இந்த மாதிரி இங்கே வந்தால் இங்கேயும் வந்து கொடுன்றாங்களே. ஏற்கனவே நான் வாங்கின கடனை அடைக்க முடியாமல் கடங்காரன் வந்து தினைக்கும் வந்து கொடுன்னு அவன் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கிறான். கொடுத்தவங்களாம் வந்து கொடுன்னு கேட்குறாரு. ஏதோ இந்த கோயிலுக்கு வந்து எங்கேயாவது ஒரு முறையிட்டா இதுக்கெல்லாம் ஒரு விமோசனம் போடுறனாக்கா இவரும் வந்து மைக்கில் நின்றுட்டு கொடுன்றாரு. ஐயோ, நான் எங்கே போவேன்? எங்கே போனாலும் எல்லாம் கொடுன்னு தான் கேட்குறாங்க. எனக்கு யாரும் கொடுக்குறவங்க யாருமே இல்லையே என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்னது போல் அவரை சோதிச்சு பாருங்க. அவரை சோதிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் மனப்பூர்வமாக உங்கள் மனசை முதலாவது ஒப்பு கொடுக்குறீங்களா? மனசார உங்கள் மனசை இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க உங்கள் மனசு இடம் தருகிறதா? அப்படி உங்களுக்கு மனப்பூர்வமாக உங்கள் மனசில் இடம் இருந்தால் இந்த வார்த்தை, இந்த சத்தியம், உபதேசம், இந்த ஆலோசனை அவசியமானது தான். எனக்கு இது அவசியமானது தான். நான் இன்னும் அதை முழுமையாக கை கொண்டு நடக்க நான் விரும்புகிறேன். நான் சில காலங்கள், சில நாட்கள், சில தருணங்கள் நான் இந்த விஷயத்தில் தவறிட்டேன், தவறு செய்துட்டேன், தவறி இருந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் என்னோடு பேசியிருக்கிறார். அதனால் நான் உணர்ந்து கொண்டேன், உணர்கிறேன், உணர்த்தப்பட்டேன். இதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். அதன்படி நடக்க, அதன்படி வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும் என்று சொல்லி யார் நினைக்கிறாங்களோ, யாருக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய நடக்க விரும்புகிறாங்களோ, விருப்பம் உள்ளவங்க மட்டும் உங்களுடைய வலது கையை ஆண்டவர் பார்க்கும்படியாக பரலோகத்துக்கு நேராக, வானத்துக்கு நேராக உங்கள் கையை உயர்த்தி கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். என்னை பார்த்து சொல்ல வேண்டாம், என் காது கேட்குறதுக்கு சொல்லுங்க. உங்களை சொல்லலை. நான் உங்கள் விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். உங்கள் சாய்ஸ். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீங்க? நீங்கள் எப்படி வாழ விரும்புகிறீங்க? எப்படி இருக்க விரும்புகிறீங்க? எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும் தானா? என் பொருளாதார நிலைமைகள் மாறணும், என் கடன் தொல்லை, பிரச்சனைகள், கஷ்டங்கள் தீரணும், இதிலேருந்து நான் மீண்டு வரணும், என் வருமானம் பெருகணும், எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும் என்று விரும்புகிறவர்கள், விருப்பமுள்ளவர்கள் மட்டும் நீங்கள் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் மனசை பார்க்கிறார். நான் உங்களை என்னால் கணிக்க முடியாது. கர்த்தர் தான் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நம்முடைய வார்த்தை, ஆவியானவர் கொடுத்த சத்தியத்தையும் வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படி வாழணும், அப்படி இருக்கணும், நடக்கணும், கொடுக்கணும் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்தோடு, எண்ணத்தோடு தங்களுடைய கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி காண்பித்து அடையாளமாக ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீர் அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய வருமானங்களை ஆசீர்வதியும், அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். அவர் கையிட்டு செய்கின்ற வேலையிலே நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். அவருடைய விவசாயத்தில் நல்ல ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவர் செய்கிற தொழில் வியாபாரங்களில் நல்ல ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவர் வேலை செய்கிற இடங்களில் அவருடைய வருமானங்கள் இன்னும் பெருகும்படி செய்யுங்கப்பா. தடைப்பட்டிருக்க இந்த பொருளாதார தடைகளை நீக்குங்கப்பா. அவருக்கு வர வேண்டிய பண உதவிகள், பண வரவுகள், இன்க்ரிமெண்ட், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஊதிய உயர்வு
அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் தடைகளை நீக்குங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தடைகள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு அது உண்டாவதாக, கிடைக்க பெறுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கெங்கே யார் இடத்துல எல்லாம் அவங்களை பணத்தை கொடுத்து திரும்ப பெற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து திரும்ப அதை கிடைக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு இருக்கிறதுலேருந்து உமக்கு கொடுக்க செய்யுங்கப்பா. மனப்பூர்வமாய் கொடுக்கிற இருதயத்தை தாங்கப்பா. மகிழ்ச்சியோடு முறுமுறுப்பு இல்லாமல், விசனமாய் அல்ல, கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய மனசை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய மனசையும் ஆண்டவரே, இருதயத்தையும் அவருடைய தங்கமாக மாற்றுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மக்கத்தோனிய சபையாரை போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் உள்ள அனைவரும் கர்த்தருக்காக உதாரத்தமாக, தாராளமாக, மனப்பூர்வமாக, ஆண்டவர் சந்தோஷத்தோடு அதை கொடுக்கத்தக்கதாக தன்னுடைய உபத்திரத்திலையும் வறுமையிலையும் கூட தரித்திரத்திலையும் கூட ஆண்டவருக்காக கொடுத்ததாக நாங்கள் பார்க்குறோமே. அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாக அவருடைய குடும்பங்களிலே அவருடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் வருஷிக்க பண்ணுவீராக. வானத்தில் பணங்களை கடந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர்கள் மீது உடைய ஆசீர்வாதத்தினர் வருஷிக்க பண்ணுவீர் என்று சொன்னீர் அல்லவா? அப்படியே கர்த்தர் செய்வீராக. அப்படியே நீ செய்வீராக. கேட்கிற அனைவர் மீதும் உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. அவருடைய உழைப்பு, அவருடைய வருமானங்களை பெருக செய்யுங்கப்பா. உமக்காக தாராளமாய் கொடுக்கிற மனசை அவங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீ தாரும். நீ ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவனும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.